பிள்ளைகளே, நாம் இன்று சார்லஸ் கிராண்டிசன் பென்னி அவர்களது இளமை பருவத்தை பற்றியும், அவருக்கு கிடைத்த விலையேறப்பெற்ற இரட்சிப்பு மற்றும் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த விதத்தை பற்றியும், ஊழியத்திற்கு தன்னை எப்படி அர்ப்பணித்தார் என்பதை பற்றியும் பார்ப்போம். சார்லஸ் கிராண்டிசன் பென்னி அமெரிக்கா நாட்டிலுள்ள மிச்சிகன் மாநிலத்திலுள்ள வாரன் என்னும் ஊரில் 1792 ஆண்டு பிறந்தார். இவரது பெற்றோர்கள் தேவபயமே இல்லாதவர்கள். பின்னியும் ஆலயத்திற்கு சென்றதோ பிரசங்கங்கள் கேட்டதோ இல்லை. தேவனை பற்றிய வேத அறிவே இல்லாத இதே நிலையில் பின்னி சட்ட படிப்பினை கற்றுக்கொள்வதற்காக ஆடம்ஸ் என்ற நகருக்கு சென்றார். பைபிளில் இருக்கும் சத்தியங்களை சிறிதும் மதிக்காதவர். ஓய்வு நாளை தம் பிரியம் போல் செலவிட்டார். ஆனாலும் பின்னியின் சட்டப்படிப்பு ஆசிரியர் ஒருவர் மிகவும் தேவ பக்தி நிறைந்தவராயிருந்தார். அவர் பைபிளில் இருந்து பல பகுதிகளை எடுத்து சொல்லி, இப்படி பரிசுத்த வேதாகமம் உலக சட்டங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக விளங்குகிறது என்பதை விளக்கி காட்டினார். இது பின்னியின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அதனால் தானும் ஒரு வேதாகமத்தை வாங்கி படிக்கவும் ஓர் ஆலயத்திற்கு போகவும் தொடங்கினார். இவ்வாறு வேதாகமத்தை படித்து அதை ஆராய்ந்து வந்ததால் அவரது உள்ளத்தில் மனந்திரும்புதல் என்றால் என்ன, மறுபிறப்பு என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன போன்ற பல கேள்விகள் எழும்பின. போதகராலும் இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவே இல்லை. வேதத்தை அடிக்கடி வாசித்தாலும் சபை மூப்பர்களிடம் அடிக்கடி பேசி வந்தாலும் தான் இறந்தால் நரகம் செல்வது உறுதி என்று திட்டமாய் அறிந்தார். பிற கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை கவனித்தார். வேதாகமத்திற்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை கவனித்தார். ஆதலால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வதா அல்லது எல்லோரையும் போலவே வாழ்ந்து விடுவதா என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் எழுந்தது. ஓர் ஓய்வு நாள் மாலை தன் ஆத்தும ரட்சிப்பை பற்றிய பிரச்சனையை உடனே தீர்ப்பது என்ற முடிவுக்கு வந்தார். தாம் கிறிஸ்துவை தேடுவதை ஒருவரும் பார்க்க கூடாது என்று எண்ணி கதவை இறுக பூட்டி கொண்டு அறையின் ஒரு மூலையில் போய் மெதுவாக ஜெபிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்கும் போது யாராயினும் வந்துவிட்டால் தன்னுடைய சட்ட புத்தகங்களை வேதத்தின் மீது விரித்து வைத்து சட்ட புத்தகத்தை படிப்பது போல் பாசாங்கு செய்வார். பின்னியின் இருதயம் கடினப்பட்டது. பாவ பாரம் பெருகியது. கண்ணீர் சிந்த முடியவில்லை. ஜெபமும் செய்ய முடியவில்லை. தாம் மரணத்திற்கு சமீபத்தில் இருப்பது போல் உணர்ந்தார். ஒருவேளை தான் மரணமடைந்தால் நரகத்திற்கு போவது நிச்சயம் என தெரிந்தது. அதே நேரம் எப்பொழுதும் இவரது மனதில் கல்வாரி சிலுவையில் தனக்காக பலியான கிறிஸ்துவின் சிலுவை காட்சி தோன்றிக் கொண்டே இருந்தது. தன் சுய நீதியை நம்புவதை விட்டு கிறிஸ்துவின் நீதியையே நம்ப வேண்டும். எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். முழு மனதுடன் பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். இதற்காக பின்னி தன் கிராமத்திற்கு வடதிசையில் இருந்த காட்டிற்கு சென்றார். தான் ஜெபம் செய்ய போவதை எவரும் கண்டு கொள்ள கூடாது என்று கவனமாக சென்றார். அங்கு இருந்த மரங்களுக்கு இடையில் ஒரு காலி இடத்தை தெரிந்து கொண்டு அங்கு ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு ஜெபம் செய்ய முடியவில்லை. பயம் இவரை பிடித்தது. ஆனாலும் ஆத்தும ரட்சிப்பை பெற்ற பின்புதான் இக்காட்டை விட்டு வீட்டுக்கு செல்வேன் என்று சபதம் செய்தார். நேரம் ஆக ஆக இவர் தன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியாதோ என்று திகைத்தார். அப்பொழுதுதான் பரிசுத்தமான தேவனிடம் பேசுவதை அற்பமான மனிதன் கண்டு கொள்வான் என்ற தன் உள்ளத்தில் இருக்கும் செருக்கும் ஆணவமும் பெருமையும் தான் தன் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது என உணர்ந்தார். உடனே இப்புவியிலுள்ள மனிதர்களோ பாதாளத்திலுள்ள விதவிதமான பிசாசுகளோ எது என்னை உற்று நோக்கி கொண்டு இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனின் பிரசன்னத்தில்
என் பாவங்களை அறிக்கையிட தயங்குவது இல்லை என அலறினார். பின்னியின் ஜெபத்தை கேட்ட தேவன் அவருக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்தார். முன் இருந்த பாவ பாரம் உருண்டோடி ஒளிந்தது. இவர் உள்ளத்தில் அமைதி நிலவியது, மகிழ்ச்சி பொங்கியது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். அதிகாலையில் ஜெபம் செய்ய சென்ற பின்னி வீடு சேர்ந்த பொழுது நடுப்பகலாய் இருந்ததை கண்டு ஆச்சரியமுற்றார். அன்பான பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை பாவ பாரத்திலிருந்து ரட்சித்து தம் பரிசுத்த ஆவியால் உங்களை அபிஷேகிப்பார். யுட்டிகாவில் உண்டான எழுப்புதல். யுட்டிகாவில் உள்ள ஒரு அம்மையார் சபையின் நிலையையும் அங்குள்ள பாவிகளின் நிலையையும் உணர்ந்து கிறிஸ்துவை அறியாதவருக்காக இரக்கத்தால் பாரத்துடன் ஜெபித்து வந்தார். அந்த சமயத்தில் கர்த்தரால் அனுப்பப்பட்டு பின்னி அங்கு செல்கிறார். கர்த்தர் தம் வேலையை இங்கும் ஆரம்பித்திருக்கிறார் என பின்னி அறிந்து கொண்டார். தம் சேவையை பரிசுத்த ஆவியின் துணையோடு தொடங்கினார். இரவுதோறும் சபையாருக்கு வல்லமையுடன் தேவ வசனம் போதிக்கப்பட்டது. அன்று மாலை அங்குள்ள நீதிபதி ஒருவர் பின்னியின் பிரசங்கத்தை கேட்டு தாம் அணிந்திருந்த கோட்டால் தம்மை இறுதி சுற்றி கொண்டு கூட்டம் முடியும் வரை முழங்காலில் நின்றார். தன் விடுதிக்கு சென்ற பின்பும் பாவ சுமை தாங்க மாட்டாது, என் ஆத்துமாவே, நீ கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாயா? பாவத்தை விட்டு ஒழிய மாட்டாயா? கிறிஸ்துவுக்கென்று உன்னை அர்ப்பணம் செய்ய மாட்டாயா? இப்பொழுதே இதை செய்வாயா என்று கூறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானம் செய்தார். உடனே ரட்சிப்பை பெற்று சுவிசேஷ சேவை செய்தார். அது மட்டுமல்ல, அங்குள்ள விடுதியின் தலைவனும் தேவ வல்லமையால் தொடப்பட்டு உண்மை கிறிஸ்தவனாகி சுவிசேஷ பணியை செய்தான். இப்பெரிய விடுதி பரிசுத்த ஆவியானவரால் அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வரும் இடமாக மாறியது. லோவில்லா என்னும் நகரிலிருந்து யுட்டிகாவிற்கு வந்த ஒரு வணிகர் ஒருவர் இவ்விடுதியில் தங்கினார். விடுதியில் உள்ளோர் கூடி இவரிடம் ஆன்மீக விஷயங்களை கூறி ஜெபித்தனர். இவ்வணிகர் தம்மை கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புவித்தார். பின்னி இவ்வணிகர் மூலம் லோவில்லோவில் உள்ள நகரவாசிகளுக்கு கிறிஸ்துவை கூறினார். அங்கும் பரிசுத்த ஆவியானவரால் பெரியதோர் எழுச்சி ஏற்பட்டது. இதன் பின்பு நெட்டில்டன் என்பவர் பின்னிக்கு எதிராக அவதூறு பத்திரிகை வெளியிட்டார். இதனால் சிலர் பின்னியின் கூட்டங்களை வெறுத்தனர். பின்னி அந்த அவதூறு பத்திரிகையை வாசித்தும் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. எனினும் காரியம் கர்த்தருடையதாகையால் கர்த்தர் பின்னியின் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். 500க்கு அதிகமானவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். எழுப்புதல் கூட்டங்களுக்கு விரோதமாக ஒரு சபையின் போதகர் துணிச்சலாக எதிர்த்தார். இதை அறிந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பணி பாதிக்காமல் இருக்க ஒன்று கூடி ஜெபித்தனர். அன்று இரவு இச்சபையின் போதகர் தம்முடைய அரங்கில் மாண்டு கிடந்தார். இதை கண்ட மக்கள் தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தைகளை கேட்டனர். மக்கள் வெகு தூரத்திலிருந்தும் பின்னி கர்த்தருடைய வல்லமையால் செய்த காரியங்களை காண வந்தனர். பின்னி பாவியினது பாவ நிலையை பற்றியும் அவனுக்கு நித்திய காலமாக நரகத்தில் கிடைக்கும் ஆக்கினையை பற்றியும் கூறினார். இதை கேட்டு பிடிக்காத ஒரு ஆசிரியை பின்னியிடம், தேவன் அன்புள்ளவரானால் பாவிக்கு இவ்வளவு கொடுமையான தண்டனையை கொடுக்க மாட்டார் என கூறினாள். பின்னி அவளுக்கு பாவியின் ஆக்கினை பற்றியும் கிறிஸ்துவின் ரட்சிக்கும் ஆற்றலை பற்றியும் கூறினார். உடனே அவளும் தேவனிடம் ரட்சிப்புக்காக கெஞ்சினாள். பாவப்பழு நீங்கி இயேசுவின் ஆச்சரியமான அன்பை ருசித்தாள். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அயல் நாட்டிற்கு மிஷனரியாக சென்று பணியாற்றினாள். பின்னி மறுநாள் அதை அறிந்தார். பின்னியுடன் பேசிய அனைவரும் இருதயத்தில் குத்தப்பட்டு பின் கர்த்தரிடம் சாந்தி பெற்றனர். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெற்ற அந்நாளிலிருந்து சுவிசேஷம் என்ற நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதையே தம் கடமையாக கொண்டார். சட்ட படிப்பில் கொஞ்சமும் இவருக்கு பிரியமில்லை. பணம் சம்பாதிப்பதிலும் ஆசை இல்லை. உலக ஆடம்பரமும் முன் அனுபவித்த உலகு கொத்த உல்லாசங்களும் மற்றும் இச்சைகளும் இவரை கவர்ந்து கொள்ள முடியவில்லை. முழு மனதையும் இயேசுவிலும் அவர் அருளும் இரட்சிப்பிலும் செலுத்தினார். மாய உலகம் இவரை மயக்க முடியவில்லை. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை விட அருமையான பணி இல்லை என்றே எண்ணினார். பாவத்தில் அழிந்து போகும் அவ்வுலகுக்கு கிறிஸ்துவை காட்டும் சுவிசேஷ சேவையே உன்னதமான சேவை என்பது இவரது கோட்பாடு.
சபைக்கு புத்துயிர் அளிக்கும் பணியில் ஜெபம் அன்றாட்டும் பிரசங்கமும் தனித்தாள் ஊழியமும் வீடு வீடாக சென்று உரையாடுவதும் இவர் உபயோகித்த முறைகளாகும். ஆலோசனைக்காக இவரிடம் வருவோர் அதிகரித்தால் அவருக்கென்று தனியாக கூட்டங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை தேவ ஆவியின் ஏவுதலால் கூறுவது இவரது வழக்கம். ரோம் நகரில் உண்டான எழுப்புதல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ரோம் நகரில் தம் ஊழியத்தை தொடங்கினார். காலையில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்ற பொருளை பற்றி பிரசங்கித்தார். தேவ வார்த்தை பலமாக கேட்போரின் உள்ளத்தில் பாய்வதை உணர்ந்தார். சபையார் தாங்க முடியாத பாவ பழுவால் தலை குனிவதை கண்டார். அங்குள்ள டீக்கனின் வீட்டில் ஆவிக்குரிய உதவி வேண்டிய சபையோருக்கு என்று ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. செல்வாக்கும் வசதியும் அமைந்த சபை அங்கத்தினரும் அந்நகரில் வீண் பெருமை கொண்ட பேர் போன வாலிபரும் அங்கு கூடி வந்திருந்தனர். பின்னி பாவ மரணத்தினின்று தப்பி பிழைப்பதற்கு ஏதுவான இரட்சிப்பின் வழியையும் கிறிஸ்துவை உலக இரட்சகராகவும் சுட்டிக்காட்டினார். மெல்லிய சப்தத்துடன் ஒரு ஜெபம் செய்த பின்னர் எல்லோரும் எழுந்து போகலாம் என்றும் போகும்போது ஒருவருடன் ஒருவர் பேசலாகாது என்றும் கூறினார். அன்று சபையோரில் அநேகர் பெருமூச்சு விட்டு கொண்டும் அழுது கொண்டும் அவ்விடம் விட்டு அகன்றனர். ஒரு வாலிபன் தன் வீட்டு வாசலை அடையும் வரை அமைதியாய் சென்றான். பின்பு உணர்ச்சி தாங்க மாட்டாது தரையில் விழுந்து பாவ நிலையை உணர்ந்து சத்தமிட்டு அழுதான். இக்குரலை கேட்ட அயலகத்தார் ஓடி வந்தார்கள். அந்த வாலிபன் தன் பாவ விடுதலைக்காக அழுவதை கண்ட அவர்கள் வந்த அனைவரும் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு தங்கள் பாவ நிலையை உணர்ந்து துக்கித்து கிறிஸ்துவில் அநேகர் புதிய வாழ்வு பெற்றனர். அடுத்த நாள் காலை பின்னி வீடு வீடாக உதவி செய்ய சென்றபோது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தையும் நரகத்தையும் உணர்த்தியதால் மக்கள் தரையில் குப்புற விழுந்து அழுது மனம் திரும்பினார்கள். முழங்காலில் நின்று அநேகர் ஜெபித்தார்கள். அனைவரையும் கண்டு பின்னி அவர்களுக்கு ஆலோசனை கூறி ஜெபித்து வந்தார். மனம் திரும்பினோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. ஒரு நாள் காலை கிறிஸ்துவல்லாத ஒரு வணிகர் பிரசங்க பீடத்திற்கு அருகில் வந்து அமர்ந்தார். பின்னி சபையோருக்கு எச்சரிக்கையாக சில வார்த்தைகளை பேசினார். திடீரென்று வணிகர் துப்பாக்கியால் சுடப்பட்டது போல் கீழே விழுந்தார். இதை கண்ட அங்கிருந்த நாஸ்திகரான வைத்தியர் ஒருவர் வணிகரின் நாடியை சோதித்து பார்த்தார். வைத்தியர் ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்த மரத்தூணில் சாய்ந்து மனக்கிளர்ச்சியுற்றவராய் காணப்பட்டார். வணிகர் விழுந்ததற்கு காரணம் பாவத்தின் கொடுமையை குறித்த தாங்க முடியாத மனநோவு. வைத்தியருடைய நாத்திகமும் உணர்ச்சி வேகத்தால் மறைந்தது. இவ்விருவரும் கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தனர். நீதியுள்ள தேவன் பயங்கரமாக காரியங்களை தம் நாம மகிமைப்படும்படி செய்தார். சிலர் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து போராடி பின்னியின் வேலைக்கு இடையூறாக இருந்தனர். இவர்களில் 3 ஓய்வு நாளென்றும் பாராது மதுபானம் அருந்தி தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பேசி கழித்தனர். குடித்து வெறித்திருந்த 3 ஒருவன் திடீரென மாண்டு விழுந்தான். பராக்கிரமம் உள்ள ஜீவனுடைய தேவனுக்கு எதிர்த்து நின்றதினால் விளைந்த பலன் இது என்று இவனது தோழர்கள் எண்ணி அஞ்சினர். இனி கர்த்தருடைய உக்கிர கோபத்திற்கு தப்பி பிழைப்பது எங்கனம் என்ற திகிலுடன் இத்தீய செயல்களை விட்டு ஒளிந்தனர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. சுவிசேஷ செய்தியும் காட்டு தீ போல் பரவி மக்களின் வாழ்க்கை போக்கையே மாற்றி எங்கும் பெரிய புரட்சியை தோற்றுவித்தது. மக்களின் உள்ளத்தில் இன்பமும் பிறர் மீது அன்பும் இயேசுவின் பால் பக்தியும் ஏற்பட்டது. மகிமையான பிரசன்னம் ரோமில் இருந்ததினால் மக்கள் மிகவும் பயந்தனர். அம்மாநிலத்தின் பிரதம நீதிபதி யுட்ரிகாவில் ஒரு விடுதியில் அமர்ந்து கொண்டு ரோமில் நடக்கும் செய்திகளை பற்றி வேடிக்கையாக பேசி நகைத்தார். நகைத்த சில நாட்களில் ரோமுக்கு செல்ல நேரிட்ட போது 1 மைல் தூரத்தில் இருக்கும் போதே இவருடைய உள்ளத்தில் திகிலும் கலக்கமும் எழுந்தன. இவ்வுணர்ச்சிகளை களைந்துவிட முயற்சித்தும் முடியாமல் துன்பப்பட்டார். பின் நகரத்தில் உள்ள ஒரு கனவானின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் பேசி கொண்டிருக்கும் போதே தம் மனதில் எழுந்த பயத்தை அடக்கும் பொருட்டு இருக்கையை விட்டு எழுந்து அடிக்கடி பலகனி வழியாய் வெளியே பார்த்து கொண்டிருந்தார். பின்பு அவரும் சில வாரங்களில் கர்த்தருடன் ஒப்புரவாகி
தன் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால் புதியதொரு வாழ்க்கையை அடைந்தார். இப்பட்டணத்தில் எங்கும் ஜெப ஆவி பெருகிற்று. எப்பக்கம் சென்றாலும் அங்கு ஜெபிக்கிறவர்களை காணலாம். கிறிஸ்தவ சகோதரர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஜெபிக்காமல் பிரிய மாட்டார்கள். மனம் திரும்பாத பாவிகள் தேவனுக்கு எதிர்த்து நின்றால் 2-3 கிறிஸ்தவர்கள் சேர்ந்து மன்றாடி ஜெபித்து வெற்றி பெறுவது உண்டு. ரோமில் இருந்த அமெரிக்க ஐக்கிய மாநிலத்தின் இராணுவத்தில் உயர்ந்த பதவி வகித்தவரின் மனைவி பின்னியின் சுவிசேஷ பணிக்கு மிக்க இடையூறாக இருந்தாள். இதை கண்டு கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தாங்க முடியா வேதனையுடனும் பெருமூச்சுடனும் ஜெபித்தனர். அன்று இரவு அவள் பாவபாரம் தாங்க முடியாது மிகுந்த வேதனையுடன் விழுந்து கிடந்தாள். பின்னி அவளிடம் கிறிஸ்துவிடம் தன்னை தாமதமின்றி ஒப்பு கொடுத்துவிட ஆலோசனை கூறினார். அவளும் அன்று இரவு ஜெபித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்தவளானாள். ஒரிஸ்கனி கிரீக் என்னுமிடத்தில் உள்ள நியூயார்க் மில்ஸ் எனப்படும் பருத்தி ஆலை ஒன்றில் பின்னி பேசுவதற்கு அழைக்கப்பட்டார். வாலிபர் தேவனுடைய வார்த்தையை விருப்பத்துடன் கேட்டனர். கலக்கத்துடன் நின்ற பெண் ஒருத்தியை பின்னி உற்று நோக்கினார். அப்பெண் நிற்க முடியாமல் தரையில் விழுந்து ஓலமிட்டு அழத் தொடங்கினாள். ஆலையில் உள்ள அனைவரும் கூடி தாங்கள் பாவி என்றும் பாவத்தின் முடிவு மரணம் என்றும் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு கண்ணீர் விட்டனர். பின்னி அவர்களோடு கிறிஸ்துவின் அன்பை பற்றி பேசி அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். அனைவரும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஹமில்டன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த வெல்டு என்பவன் ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுக்கிறான் என்ற பின்னியின் பிரசங்கத்தை கேட்டான். அடுத்த நாள் பின்னி வெல்டை தெருவில் சந்தித்தார். வெல்டு பின்னியை வசை மொழியால் திட்டினான். அப்பொழுது பின்னி அவனிடம், ஒரு குருவின் மகனான நீ இப்படி பேசுவது நியாயமாகுமா என்று கூறினார். இதை கேட்ட வெல்டு இன்னும் கேவலமாக பேசினான். ஆனால் பின்னி அவனுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து கூற வெல்டு சிறிது நேரத்திற்குள் இவ்வாறு நடந்து கொண்டதற்கு மனம் வருந்தி தாழ்மையுடன் மன்னிக்கும்படி பின்னியிடம் கெஞ்சினான். பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்று கொண்டான். சபையோரிடமும் மன்னிப்பு கேட்டு வெற்றிகரமான கிறிஸ்தவனாகி அநேகரை கிறிஸ்துவுக்கு சீஷராக்கினான். 1826ஆம் ஆண்டு பின்னி ஆஃபர்ன் என்ற நகரில் சென்றபோது எழுப்புதலையும் பின்னியின் ஊழியத்தையும் குறித்து சில போதகர்மாரும் சபையாரும் எதிர்த்தனர். இதை அறிந்த பின்னி தன்னை தாழ்த்தி சில நாட்களை ஜெபத்திலே செலவிட்டார். ஆவியானவர் அவரை திடப்படுத்தி பெரிய கிரியை செய்தார். எதிர்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். 1826ஆம் ஆண்டு பிற்பகுதியில் பின்னி டிராய் நகரில் நீதிபதி ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். நீதிபதி தன் மனைவியும் மகனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் தான் ரட்சிக்கப்பட அவசியமில்லை என்றும் சுயநீதி உடையவராய் இருந்தார். பின்னியின் ஜெபத்தினால் நீதிபதி ரட்சிக்கப்பட்டு ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக வாழ்ந்தார். 1830ஆம் ஆண்டு கொலம்பியாவில் இருந்த ஜெர்மன் சபை போதகர் பின்னியை அழைத்தார். அப்போதகரின் தீராத தாகத்தால் அவர் சபை மட்டுமல்லாமல் அந்நகர் முழுவதும் எழுப்புதல் பரவியது. மக்கள் ரட்சிக்கப்பட்டனர். 1831ஆம் ஆண்டு பின்னி நோய்வாய்ப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர் பின்னி சயரோக டிபி வியாதியால் தாக்கப்பட்டதாகவும் கடினமாக உழைத்து ஊழியம் செய்ய முடியாது என்றும் கூறினார். ஆனாலும் பின்னி தொடர்ந்து ஓய்வு நாளில் 2 முறையும் வாரத்தின் நாட்களில் ஒவ்வொரு நாளும் 2 முறையும் கூட்டங்களில் பேசி வந்தார். 1832ஆம் ஆண்டு பின்னி நியூயார்க்கில் உள்ள ஒரு ஆலயத்தில் போதகராக அமர்த்தப்பட்டார். அச்சமயத்தில் நியூயார்க் நகரத்தில் எங்கும் பரவிய காலரா வியாதி தான் போதகராக பட்டம் ஏற்கும் ஆராதனையில் இருக்கும் போதே இவரை பிடித்தது. தேவ தயவால் உயிர் தப்பினார். அவருடைய சபையில் 2 ஊழியரோடு சேர்ந்து எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினார். யாரும் ரட்சிக்கப்படவில்லை. தொடர்ந்து தான் மட்டும் 20 நாள் மாலையில் கூட்டங்களை ஒழுங்கு செய்தார். 500 பேர் ரட்சிக்கப்பட்டனர். எழுப்புதல் எங்கும் பரவ ஆரம்பித்தது. சிறு சிறு சபைகளாக பல சபைகள் ஏற்படுத்தப்பட்டன. பெண்கள் வெளியே சென்று ரட்சிக்கப்படாத அயலகத்தாரை கூட்டங்களுக்கு அழைத்து வந்தனர்.
சபையின் 3 அறைகள் ஜெபத்திற்காக பிரித்து எந்நேரமும் ஜெப கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தன. சபையின் மூப்பர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் ஆத்துமாக்களை இங்கும் அங்கும் ஓடி ஆதாயப்படுத்துவதில் முன் வந்தனர். 7 சபைகள் நிறுவப்பட்டது. 1843ஆம் ஆண்டு மறுபடியும் பின்னி எழுப்புதல் கூட்டங்கள் நடத்த போஸ்டனுக்கு அழைக்கப்பட்டார். போஸ்டன் நகரத்தார் ஆவியில் அனலற்று இருப்பதையும் திருத்துவத்தை மறுக்கும் கொள்கையாகிய ஒருமைப்பாட்டு கொள்கையால் கவரப்பட்டு இருப்பதையும் கண்டு பெரிதும் வருந்தினர். அவ்விடத்தில் பிரசங்கிக்கவும் கடினமாக இருந்தது. ஆனால் இச்சூழ்நிலை அவருடைய சொந்த வாழ்வில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது. சூழ்நிலை கடினமாக இருந்ததால் அதிக நேரம் ஜெபிக்க ஏவப்பட்டார். அனுதினமும் காலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் செலவிட்டார். பலவித வாக்குத்தத்தங்கள் இவரை புதிய எழுப்புதலுக்குள் நடத்தியது. பின்னி கடைசியாக ஓஃபர்லின் என்னும் இடத்தில் உள்ள ஆலயத்தில் போதகராக 1872ஆம் ஆண்டு வரை ஊழியம் செய்தார். பின் ஆலயத்தை சார்ந்த வேதாகம கல்லூரியில் 1875ஆம் ஆண்டு வரை பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார். அவர் பல நூல்களை எழுதினார். அவர் தன் 83ஆம் வயதில் 1875ஆம் ஆண்டு 16ஆம் தேதி ஓய்வு நாளில் மரித்தார். அன்பான பிள்ளைகளே, பின்னியின் வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலேயே இவருக்கு கிட்டியது. இதை கேட்கும் ஒவ்வொருவரும் பாவத்தை விட்டு திரும்பி தேவனுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புவிப்போம். நம் சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினால் நம் நாட்டு மக்களை சிலுவைநாதர் இயேசுவண்டை கொண்டு வருவோம். தேவன் நம் தேசத்திலும் மிகப்பெரிய எழுப்புதலை தருவார்.